விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு 2 மாசம் முடிவடையுது சார். 2 மாசம் எப்படி பாக்குறீங்க செயல்பாடு, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இல்லை? ஆட்சியை பற்றிய புரிதலே அவருக்கு இல்லை, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் இல்லை. அவதூறு வழக்குல இதுக்கு முன்னாடி யாரையுமே கைது பண்ணது கிடையாது RS பாரதி பேசுறாரு. இப்போ 6 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவதூறுன்றது விஜய் உரிமையில் அழைச்சேன். ஏன்னா விஜய் எல்லாருமே மரியாதையை தான் ரொம்ப அழைச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்றது மரியாதைக்குரியது. அது ஸ்டாலின் ஒன்று உங்களுக்கு ஆகணும்னா வச்சாங்க. உங்களுடைய செயலால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது, அதான் கல்பபுல் ஹோமிசைடு சட்டப்படி பேசுகிறாங்க. நீங்கள் மேற்பட்ட செயலால் அப்படிப்பட்ட ஒரு நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் செத்து போனாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு 2 மாசம் முடிவடையுது சார். 2 மாசம் எப்படி பாக்குறீங்க செயல்பாடு, அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படிலாம்? ஆட்சியை பற்றிய புரிதலே அவருக்கு இல்லை, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் இல்லை. அதனால அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு இயல்பா சில திறன்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரே ஒரு அமைச்சர்கிட்ட இருந்து கூட வெளிப்படலையே. ஒரே ஒரு அமைச்சர்கிட்ட கூட வெளிப்படலை. இவங்க வெளியில பேசுறது எதையும் இங்க சாதிக்க முடியல. சட்டம் ஒழுங்கை பத்தி வாய்க்கிழியே பேசினாரு முதலமைச்சர் விஜய். இப்போ என்ன பண்றாரு? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே கடுமையா மோசமான நிலையில இருக்கு. இன்னொரு பக்கம் மின்தடை, மின்சாரத்துல சிக்கல், பெரும் பிரச்சனைகள் இருக்குது. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அரசு இயந்திரங்கள் இயங்காத ஒரு நிலை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அவருடைய கட்சிக்காரங்க போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு விஜயை பத்தி பாட்டு பாடுறாங்க, எல்லா இடத்துலையும் படத்தை வைக்கணுன்றாங்க, மக்கள்கிட்ட போயிட்டு விஜய் மாமான்னு சொல்லுங்கன்றாங்க. அனார்கின்னு சொல்லுவோம் இல்லையா, தறிகட்ட ஒரு அரசு. அதான் இந்த 2 மாசத்துல விஜய் தமிழ்நாட்டுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிற விஷயம். எந்த விதமான நெறிப்பாடும் கிடையாது, எதுவுமே இல்லை. எதை எப்படி செய்யணுன்ற ஒரு அளவும் கிடையாது. அவனும் போறான், அவனும் போட்டு நான் ஆய்வு பண்றான்றான். ஒருத்தன் பார்த்தோன்னா இதுக்கு போறான், ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப் போனாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போறான். எங்க வேணாலும் அவங்க நினைச்சிட்டு போனான்னு நாங்க தான் ஆள் அப்படின்ற மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டிலலாம் நடக்கும், இந்தியாவிலே இப்படி நடந்தது இல்லை, நடக்குது. இதுக்கு விஜய் தான் முதலமைச்சர். என்ன பண்ண முடியும்? வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். தாவேக அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி சார் பார்க்கணும்? சரத் அவர் யாருக்கு ஒரு பயன்பாடு மாரி ஒரு வீடியோ வருது, அதான் தெரியுது. கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, இன்னும் நடவடிக்கை எடுக்கல, அவ்வளவுதான். அவர் மாத்திரையை நுணுக்குனான்றாரு. விஜய் ஒத்துக்கிறாரான்னு தெரியல. மாத்திரையை செல்போன் வச்சு தான் நுணுக்க முடியுமா? அதுவும் ஒரு கார்டை வச்சு அப்படி நுணுக்குவீங்களா? இப்படி இருந்தாலும் ஒரு விளக்கம் கொடுக்குறான். கேப்பவனுக்கு கேப்பையில் நெய் வடியுது அப்படின்னோம்னா கேப்பவன் அறிவு எங்கே போச்சுன்னு கிராமத்தில் கேட்பாங்க. அதுதான் அந்த அரசுகிட்ட கேட்கணும். அவன் சொல்கிறான், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்களான்ட்டு. இந்நேரம் அவர் அரசில் இருக்கலாமா? பொன்முடிக்கு எவ்வளோ தூரம் எதிர்த்து சொன்னோம், எவ்வளோ தூரம் சொல்லி அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கினார். ஸ்டாலின் நீக்கினாரா இல்லையா? ஏன் உங்களால் பண்ண முடியல? என்ன வரைக்கும் பண்ண முடியல? சைலண்டாக விட்டுரு, கொஞ்ச நாள் எல்லாமே அமிழ்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். இதுதான் அவருடைய ஆட்சி. அப்போ எதிர்கட்சி அமைச்சர்கள் மீதான அந்த ஏவா வேலு ரைடு, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சு? எதிர்கட்சிங்க அடக்குமுறை தொடங்கியிருக்காங்களா? நான் அந்த அடக்குமுறையை கருதலை. ஒரு அரசு ஒரு இடத்துல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதன் மீது விசாரணை நடத்த, பரிசோதனை நடத்த, சோதனை நடத்த எல்லா விதமான அத்தாரிட்டி அதுக்கு இருக்கு. அதான் அவர் செய்கிறார், அவ்வளோதான். அது சரியா தப்பா அது வேற விஷயம். அது முடிவில் தான் சொல்ல முடியும். ஏவா வேலு ஊழல் பண்ணாரா இல்லையா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நேரு மேலே வழக்கு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம நடுவில் தலையை நுழைச்சி பதில் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. இல்லை, இப்போ அவதூறு வழக்குல இதுக்கு முன்னாடி யாரையுமே கைது பண்ணது கிடையாது RS பாரதி பேசுறாரு. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது உடனே கைது நடவடிக்கை, பிணை ரத்து செய்யப்பட்டு 90 நிமிடங்களே அது பழிவாங்கல்தான். அதாவது அவதூறு அப்படின்னோம்னா நீங்கள் கேஸ் போடலாம். எல்லாரையும் அவங்கள மட்டுமா கைது பண்ணுறாங்க? யூடியூபர்ஸை கைது பண்ணுறாங்க, ஜேர்னலிஸ்டுகளை கைது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. இதெல்லாம் என்னது? தப்பு தானே? அதெல்லாம் எப்படி நீங்கள் செய்யலாம்? நீங்கள் வழக்கு போடு. ஒருத்தர் அவதூறு பேசிட்டாருன்னு வழக்கு போடணும் அப்படின்னோம்னா, இவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்களா விஜய்க்கு, அவங்க அனைத்து பேர் மேலே எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்களோ, ஃபால்ஸ் ஐடியிலலாம் இருக்கிறாங்க, அவங்க அனைத்து பேர் மேலேயும் வழக்கு போடுவார விஜய். அவருடைய மனைவியே எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதாவை பற்றி, அவருடைய மனைவி சங்கீதாவை பற்றி எப்படியெல்லாம் கேவலமாக அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
வழக்கு போடுவாரா? தவறு தானே அதெல்லாம். அவங்களுக்கு ஒரு தனி மனுஷி தானே, அவங்களுக்கு கௌரவம் உண்டு இல்லை, செய்யலாமா? அதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ வந்துட்டு எல்லாரையும் வழக்கு போடுறாரு. வழக்கு நீங்கள் போடுங்க, அரெஸ்ட் எப்படி பண்ணுவீங்க? அதான் நீதிமன்றம் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிச்சு, அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியாது. அப்புறம் அடுத்தது அவ்வளோதான். இதை விட என்ன வேணும்? இல்லை, இப்போ அரெஸ்ட் பண்ணும்போதே அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி அந்த பேரம் பேசினாங்க. ஆமாம், 6 மணி நேரம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவதூறுன்றது விஜய் ஒருமையில் அழைச்சார். ஏன்னா விஜய் எல்லாருமே மரியாதையை தான் ரொம்ப அழைச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் பார்த்துருக்குறோம் நம்ம இல்லையா? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்கிறது மரியாதைக்குரியது. அது ஸ்டாலின் ஒன்று உனக்கு மாமனா மச்சானா? என்ன அடிப்படையில் நீ அப்படி சொன்ன? அவதூறு இல்லையா? ஸ்டாலின் என் கண்டுக்கலன்னு இந்த மாதிரி ஒருத்தர் நடிகன் பேசிகிட்டு இருக்கிறான், பேசிட்டு போட்டான், மக்கள் பார்த்துவாங்கன்னு பேசாத இருந்தார். அவ்வளோதானே. இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் மக்களை மதிச்சிருக்கீங்களா? நீங்கள் கரூரில் மதிச்சிங்களா? விட்டுட்டு ஓடி போனீங்க. அதை பற்றி கேள்வி கேட்டோம், சைலண்ட்டாக இருந்தீங்க. 75 நாளைக்கு மேலே வரவே இல்லை, வெளியிலே வரல, தலையை நீட்டலை, உங்கள் கூட இருந்தவனும் வரல. என்னன்னு இவங்களை சொல்கிறது? இப்போ கரூருக்கு வந்து அந்த குறிப்பாக 40 இறந்தது பிறகு வெளிப்படையாக விஜய் அவர் போகலை, வெளிப்படையாக பேசலை அப்படிங்கிறது. ஆனால் இப்போ ஜூலை 10ஆம் தேதி கரூருக்கு போகிறாரு. பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் வந்து அரசு வேலை கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இது ரொம்ப தவறானது. உங்களுடைய செயலால் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. அதான் கல்பபுல் ஹோமிசைடு சட்டப்படி பேசுகிறேன். நீங்கள் மேற்கொண்ட செயலால் அப்படிப்பட்ட ஒரு நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் செத்து போனாங்க. அவ்வளவுதான். அதற்கு வந்துட்டு ஒரு கட்சியாக நீங்கள் பதில் சொல்லணும். அந்த வழக்கு சிபிஐ விசாரிக்குது. அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்துட்டு அரசு வேலை தரலாம்? அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதாவது இழந்த குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு ஆறுதலாக இருக்கிறத கொடுக்கலாம். அதை வந்துட்டு ஸ்டாலின் அரசு செஞ்சிருச்சு. 10 லட்சம் கொடுத்தது. அதனால் வேறு வழி இல்லாத நீங்கள் 20 லட்சம் கொடுத்தீங்க. அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ரூம் போட்டு அழுதிங்க. அதெல்லாம் போச்சு. ஆனால் அவங்களுக்கு எப்படி நீங்கள் வேலை தருவீங்க? குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா சார்? அப்போ அப்பா இறந்துருக்காங்க, அம்மா இறந்துருக்காங்க, அப்போ டெய்லி 10 பேர் சாகுறாங்களே, உள்ளபடியான விபத்துகளில் சாகுறாங்களே, எந்த விதமான அரசியலும் இல்லை, சாகுறாங்களே. அவங்களெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை தருவார் அவர்? கேட்குறேன். இப்படி இல்லாமல் தர முடியும்? ஆட்சிக்கு வந்துட்டு உடனே என் கட்சிக்காரன் செத்தான், உடனே அவனுடைய வீட்டில் இருக்கிற அவ்வளோ தர முடியுமாண்ணா? கிடையாது. இப்போ கரூரில் விஜய் அரசனுடைய நடவடிக்கையினால, போலீஸ்காரங்களுடைய தவறான நடவடிக்கையினால அஜித்குமார் அப்படின்ற ஒருத்தர் செத்து போனார், காவலாடி. ஸோ அவருக்கு ஒரு இழப்பீடு தராங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த குடும்பம் அவர் சார்ந்து நிற்குது. ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வேலை தரான்னு சொல்கிறாங்க. இவங்களாம் யார்? நடிகனை பார்க்க வந்தவங்க, அவ்வளோதானே. அவங்க வந்தாங்க, நீங்கள் அவங்க மேலே எந்த அக்கறையும் இல்லாத அவங்க இந்த நெரிசலில் வந்துட்டு பஸ்ஸை விட்டீங்க, செத்து போனாங்க. அவ்வளோதான். அதை எப்படி வந்துட்டு அரசு பொறுப்பேற்க முடியும்? தப்பு. விஜய் இப்படி செய்கிறதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு தாராளமாக போகலாம். இப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூ கேனாட் டேக் லா ஃபார் கிராண்டட். அப்படிலாம் பண்ணக்கூடாது. கோர்ட்டுக்கு போனால், யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா இது அடிபட்டுரும். இப்போ ஆதவர்ஜுனா வந்து ஒரு பேச்சு பேசியிருந்தார். கரூரில் வந்து எங்களுக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குது, காவல்துறையை பயன்படுத்தி மக்கள் வந்து கொன்று குவிச்சாங்க உதயநிதியோட ஸ்டாலின் வாழ்க்கைக்காக அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ அதுக்கு எதிராகவும் திமுக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து ஆதவ வந்து பேசக்கூடாது, இது வழக்க திசை திருப்பறதுக்காக அப்படின்னு திமுக கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க சார். நாளைக்கு விசாரணை நடக்குது உச்சநீதிமன்றத்தில். அது அப்படியே இருக்கட்டும், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். திமுக வச்சு அவங்களாச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே நடந்தது அது போலீஸ்காரங்க வந்துட்டு அடிச்சு கொண்டாங்களா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தானே, நமக்கெல்லாம் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுட்டு. அப்போ ஆதவர்ஜுனா பேசுகிறாருன்னு என்ன அர்த்தம்? நான் மைக்கை பிடிச்சிட்டு பேசுவேன், நான் அமைச்சராக இருந்து எது பேசுனாலும் அது உண்மையாயிடுன்ற ஒரு நம்பிக்கை தான். விஜய் மாதிரியே அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாங்க. இது உண்மையாது. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் விஜயனுடைய பேருந்து வர வரைக்கும் யாராவது மயக்கம் போட்டு விட்டாங்களா? எதுவும் நடக்கல. நீங்கள் பஸ் எடுத்து வந்து சொருவினோன்னு தானே எல்லாமே நடந்துச்சு. நீங்கள் சொரு விடுது, பஸ் உள்ளே வந்தது எப்போ? 7:10. விஜய் போனது எப்போ? 7:35. அதுக்குள்ளே அந்த 25 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா எதனால் காரணம்? போலீஸ்காரன் மட்டும் அதெல்லாம் முறைப்படுத்தலை அப்படின்னோம்னா அங்கே செத்தவங்களோட எண்ணிக்கை இன்னும் எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அதில் அக்கறை எல்லாம் கிடையாது. விஜய்க்கோ விஜய் கூட இருக்கிறவங்களுக்கோ மக்களை பற்றிய அக்கறை அவங்க எப்போ காட்டியிருக்கிறாங்க சொல்லுங்கள்? ஒரு முறை போலீஸ் தான் காப்பாற்றுது. விக்கிரவாண்டி மாநாடு உட்பட 8000 போலீஸ் இருந்தாங்க அதில் விக்கிரவாண்டியில். அன்றைக்கி மட்டும் போலீஸ் அங்கே எண்ணிக்கை கம்மியாக இருந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இல்லாத போயிருந்தாங்க அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஸ்டாம்பீடு நடந்திருக்கும்.
எனக்கு தெரியும் அது. மறுக்க சொல்லுங்கள், நான் எங்கே வேணாலும் பேச தயார். எனவே ஆதவர்ஜுனா வந்துட்டு பிக் மவுத் அப்படின்வான், பெரிய வாய், வேற எதுவுமே கிடையாது, பொறுப்புணர்வு எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. அவர் எதை வேணாலும் பேசுவார். இவங்க தானே அந்த இடத்துல பஸ் எடுத்துகிட்டு கூட அவங்க சொருவ சொன்னாங்க அவ்வளோ கூட்டத்தில். சொன்னாங்களா இல்லையா காவல் அதிகாரி? அங்கே போனீங்கன்னா க்ரௌடு ஃபஸ்ட் ஆகணும்னு சொன்னாங்களா இல்லையா? இதே வார்த்தை. அதுக்கப்புறம் போலீஸ் அடிச்சதுன்னு போலீஸ் மேலே சொல்கிறாங்க. போலீஸ் அமைச்சர் யார்? விஜய் தானே, அவர் தான் பதில் சொல்லணும். அப்புறம் என் போலீஸுக்கு சல்யூட்னு சொன்னாராங்க வந்துட்டு விஜய், சொன்னாரா இல்லையா? ஏன் சல்யூட் அடிச்சாரா அவர்? அவர் சல்யூட் அடிப்பார், இவர் வந்துட்டு போலீஸ் தான் போலீஸை வச்சு கொண்டாங்கன்னு சொல்லுவார் அவர். எப்படி? இன்னொன்று நீங்கள் பாருங்கள், இந்த வழக்கில் வந்துட்டு பதில் சொல்ல வேண்டியது ஒரு ஆதவர்ஜுனா அப்படி சொன்னதுக்கு பதில் சொல்ல வேண்டியது டிஜிபி தான். சிஸ்டம் அதே தானே, போலீஸ் அதே தானே, ஆட்சி தான் மாறி இருக்கு. நாங்கள் அப்படிலாம் கிடையாது, இப்படி சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு, இது வந்துட்டு உண்மையை திரித்து கூறுவது அப்படின்னு போலீஸ் சொல்லணும்ல. சொல்லவே இல்லையே, விஜயும் சொல்லலை, போலீஸும் சொல்லலை. அப்புறம் இதை எப்படி எடுத்துக்கிறது? விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கு வந்து விசாரிக்கப்படணும்னு சொல்லி இப்போ உயர்நீதிமன்றம் பேசுகிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அதில்? விசாரிச்சாகணும். விசாரித்து ஒரு 2 மாதத்தில் பதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். இது வரைக்கும் விசாரணையும் நடக்கலை. ஸோ அந்த விசாரணை சீக்கிரம் முடிங்க, விசாரணை முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே. ஸோ இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, தமிழகத்தில் 3வது கூட்டணி அமைஞ்சிருக்கு விஜய் தலைமையில். அந்த கூட்டணிக்கான அந்த பேர், மினிமம் ப்ரோக்ராம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியும் பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த 3வது அமைய கூட்டணியை? 3வது கூட்டணி அவங்க அமைக்கலாம். விஜய் கூட்டணி ஆட்சியை கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ஒரு கூட்டணி அமைக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி தேர்வு பண்ணுறதை விஜய் பார்க்கணும். ஏன்னா அவங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு திமுகவுக்கே உண்மையாக இல்லாதவங்க தான் அவங்களோட வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு கூட்டணி அவங்கள வச்சு வைங்க. இல்லாட்டி உங்களே நீங்கள் பலப்படுத்திட்டு போங்க. இது ரிஸ்க் தான் விஜய்க்கு. இவங்களை வச்சு இவங்க உங்களை நாடி வந்தவங்க கிடையாது. உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னொடனே உங்களுக்காக வந்தாங்க. ஸோ உங்களுடைய கொள்கையோ உங்களுடைய கோட்பாடுகளையோ உங்கள் தலைமையோ ஏற்று வந்தவங்களாம் கிடையாது. ஆனால் அவங்கள வச்சு நீங்கள் வந்துட்டு கூட்டணி அமைக்க போகிறீங்க. நிலைக்குமான்றது அவர் தான் யோசிச்சு அவர் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா கடந்த காலத்தில் இந்த திமுக கூட்டணி பாஜகவுடைய எல்லா திட்டங்களும் எதிர்த்தாங்க. செப்டம்பர் 10 நாடாளுமன்றத்தில் கூட மீண்டும் தொகுதி மறுவரை மசோதா வரக்கூடிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி பாஜக எதிர்ப்புல எந்த அளவு இருப்பாங்க நினைக்கிறீங்க சார்? இருக்க மாட்டாங்க, இருக்காது. நிச்சயமாக சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். விஜய் ஒருபோதும் பாஜக எதிர்க்க மாட்டார். கூட்டணியில் விசிகா இருக்கு, சிபிஎம், சிபி, இவங்களை வச்சு அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் அப்படியே விஜய்க்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவமைச்சுக்குவாங்க. விஜய் எது சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. விஜய் எப்படி பேசுகிறாரோ அது மாதிரி பேசுவாங்க. கம்யூனிஸ்டுகள் உட்பட நான் சொல்ல வரேன், இவங்களாம் மாறிடுவாங்க, காலப்போக்கில் மாறிடுவாங்க. இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.